இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது திரு ஆனைக்கா. சக்தி தல பீடங்களில் இது வராகி பீடம் என சிலரும், ஞான பீடம் என்று சிலரும், தண்டினி பீடம் எனவும் அழைக்கின்றனர். இங்குள்ள இறைவன் அம்பிகைக்கு ஞானத்தை பற்றி உபதேசித்தார். அதனால் ஞானபீடம் என்ற பெயர் கொண்டது. லலிதா மகா திரிபுர சுந்தரியின் படைத்தலைவி இவள். ஆகவே தண்டநாத என்ற பெயர் கொண்டது. இவளே மகா வராகியாக இருக்கிறாள். எனவே வராகி பீடம் ஆகியது. அம்பிகையின் காதில் ஸ்ரீ சக்கரம் தோடாக விளங்குகிறது. ஸ்ரீரங்கம் புகைவண்டி நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. திருச்சியிலிருந்து நகர பேருந்து அடிக்கடி இக்கோயிலின் வழியாக செல்கின்றது. கோயில் வரை வாகனங்கள் செல்ல வசதி உண்டு. திருச்சியின் ஒரு பகுதியாகவே இந்த தலம் உள்ளது. தலமரம் வெண்ணாவல். வெள்ளானையும் சிலந்தியும் மேலை தொடர்பால் வழிபட்ட திருவூர். வெள்ளானை பூவும் நீரும் கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் பூசை புரிந்தது. சிலந்தி சிவலிங்கத்தின் மேல் சருகு விழாதிருத்தற் பொருட்டு தன் வாயின் நூலால் பந்தல் அமைத்தது. வெள்ளானை அந்த பந்தலை எச்சில் என்று அழித்தது. சிலந்தி அறியாத நேர்ந்த பிழையென்று எண்ணியது. மறுநாளும் பந்தல் அமைத்தது. யானை அதனையும் வெகுண்டு அழித்தது. சிலந்தி யானையின் துதிக்கையில் புகுந்து கடித்தது. யானை வலி பொறுக்காது அந்த கையினை ஓங்கி நிலத்தில் அறைந்தது. இரண்டும் உடன் உயிர் நீத்தன. யானை செய்த திருத்தொண்டு நோன்பு, அதாவது கிரியை ஆகும். சிவபெருமான் அதற்கேற்ற நல் வரத்தினை கொடுத்தருளினான். சிலந்தி செய்த திருத்தொண்டு சீலம், அதாவது சரியை ஆகும். அந்த சிலந்தியினை சோழர் குலத்து வேந்தராய் பிறப்பித்து அருளினார். அவரே கோச்செங்கோச்சோழர் ஆவார். அவர் முன்னினைவுடன் திருவானைக்காவில் திருக்கோவில் திருப்பணி செய்தார். அம்முறையால் இவர் எடுப்பித்த எண்டோலீஷர்க்குரியவாகிய 70 மாட கோவிலும் யானை புகாதபடி எழிலோடு அமைந்துள்ளது. யானை வழிபட்டமையால் திருவானைக்கா என்னும் திருப்பெயர் அமைந்தது. ஆனைக்கா பரமனின் திருக்கோயிலின் சுவாமி சந்நிதி மேற்கு நோக்கி உள்ளது. சிறிய கருவறையில் பரமன் கொலுவீற்றிருக்கிறார். இறைவனை மகா மண்டபத்திலிருந்து வணங்குவது மிகவும் சிறப்பு. பரமனை இங்கு ஓர் ஜன்னல் வழியாகத்தான் தரிசிக்க முடியும். அது 9 துவாரங்களை உடையது. அதன் வழியாக தரிசித்தால் இந்த தலத்தில் உள்ள 9 சிவ புண்ணிய தீர்த்தங்களில் நீராடிய பயன்களும் சேரும் என்று வரலாறு கூறுகிறது. ராமாயணத்தில் ராவணனும் கும்பகர்ணனும் பிரம்மகுல மரபில் வந்தவர்கள். ராமன் இவ்விருவரையும் கொன்று சீதையை மீட்டான். கொன்ற பாவம் பிரம்மகத்தி என்னும் பெயரால் நிழலுருவில் தொடரலாயிற்று. இதற்கு ராமேஸ்வரத்தில் ராமர் சிவபூஜை செய்தார். ராவணவதத்தால் ஏற்பட்ட பாவம் நீங்கியது. ஆயினும் கும்பகர்ணனின் ஆவி தொடர்ந்தது. அண்ணலும் சம்புநாயக்கரின் திருக்கோயிலின் மேற்கு பக்கத்தில் குளம் வெட்டி அதன் கரையில் கோயில் எடுத்தார். அங்கு அதனை கொண்டு அக்கோயிலில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து முறைப்படி சிவபூஜை செய்து தன் பிரம்மகத்தி பாவம் நீங்க பெற்றார். மாலவனால் நிர்ணயிக்கப்பட்ட கோயில் ஆகையால் கரியமாலீஸ்வரம், நீலவீண்டீஸ்வரம் என்னும் திருப்பெயரோடு விளங்கப்படுகிறது. அம்மை அகிலாண்ட நாயகி ஆதியில் மிக உக்கிரமான சக்தியாக இருந்தாள். அதனால் உள்ளே போக அஞ்சி கோயிலின் வெளிக்கோபுரத்தின் வாசல் அருகே இருந்து நித்திய பூஜைகளை முடித்துச் செல்வது வழக்கம். இச்செய்தி அறிந்த ஆதிசங்கரர் பகவத் பாதாச்சாரியார் மனம் வருந்தி தாய் உலக அம்மைக்கு 2 ஸ்ரீ சக்கரங்களை தயார் செய்து அதில் அம்பிகையின் தெய்வீக சக்தி முழுவதையும் வந்து குடிபுகும்படி வேண்டினார். பக்தனுடைய வேண்டுகோளின்படி தனது மூர்த்தி கரத்தை ஸ்ரீசக்கரத்தினுள் இருக்கும்படி அனுகிரகித்தாள். அவைகள் இன்றும் தாய் அகிலாண்ட நாயகியின் காதுகளில் 2 தோடுகளாகி அலங்கரிக்கின்றன. அம்மையின் மூத்த பிள்ளை விநாயகரையும் இளைய பிள்ளை முருகப்பெருமானையும் தாயினிடத்தில் ஸ்தாபிதம் செய்தார். சங்கர பகவத் பாதாச்சாரியாரின் திருவுருவம் பிள்ளையார் சன்னதியிலும் காணலாம். அம்பிகையின் 2 காதுகளிலும் இன்னும் ஸ்ரீசக்கரங்கள் காண்பார் மனதை ஈர்ப்பனவாகும். வேறெந்த அம்பாள் சன்னதியிலும் இல்லாத தெய்வீக புனித ஒளி இங்கு நிறைந்து விளங்குவதற்கு இதுவே காரணமாகும். அம்மை அகிலாண்டவல்லி
180 சென்டிமீட்டர் உயரத்தில் எடுப்பான தோற்றத்தோடு 2 கரங்களிலும் தாமரையும் மற்றிரண்டும் அபய வரதமுமாக திருமகள் உருவில் காட்சி கொடுத்து நமக்கு அருள் பாலிக்கின்றாள். அன்னையை துதிக்கும் பாடல். அளவர் பிழைகள் பொறுத்தருள் நின்னை அணிவுறு பாதியில் வைத்தான், தளர்பிழை 3 பொறுப்பவள் தன்னை சடைமுடி வைத்தனன், அதனால் பிளவியல் மதியம் சூடிய பெருமான் பித்தன் என்றொரு பெயர் பெற்றான், களமர் மொய் களனி சூழ் திரு ஆனை கா அதிலாண்ட நாயகியே. மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம்.